ரொம்ப அமோகமாக இருக்குது. வரவேற்பு போராட்டத்திலலாம் ரொம்ப உற்சாகமாக அந்த மாற்றத்தை எதிர்நோக்கிறத தெரிகிற அளவிற்கு உற்சாகமாக வரவேற்கிறாங்க. எல்லா பகுதியிலேருந்தும் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் மீனம்பாக்கம் சைடில் வந்து இன்றைக்கி எங்களுடைய நடந்தே பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கோம். அதோடைய எனக்கு அது ஏர்போர்ட்டுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணன் மூர்த்தி அவர்களும் வந்து என் கூட தான் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. நடந்து போனால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஓகே நடப்போம்னு சொல்லிட்டு இப்போ கடந்த 1 மணி நேரமாக நடந்து தான் போயிட்டுருக்கோம். நடந்து போய் வீடு வீடாக, ஏன்னா இதில் ஒரு சில இடத்துல கார்லாம் போகாது, கொஞ்சம் ரொம்ப குறுகிய ரோடாக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களே அந்த ரோடு பார்ப்பீங்க, நீங்கள் ரோடு காமிங்க. குறுகிய ரோடாக இருக்கும், அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு இறங்கி இப்போ கடந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக நடந்தே பிரச்சாரத்தை ஒரு வீடாக சென்று ஒவ்வொரு பக்கமாக அண்ணன் கூட மற்ற தோழமை கட்சியினுடைய நண்பர்கள் மூலமாகவும் செயல் வீரர்கள் மூலமாகவும் நாங்கள் வந்து இந்த இது ஓட்டு கேட்குற பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ரொம்ப அமோகமாக இருக்குது. நல்லா வரும்னு தோணுது. ஏன்னா பெண்கள்லாம் ரொம்ப எழுச்சியாக தெரிகிறாங்க. அதே போல் எந்த பக்கம் இருந்தாலும் அங்கேருந்து அவங்களே கை காட்டுறாங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ரெட்டை இலை அப்படின்னு கை அப்படி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்குது. அதனால் வெற்றி பெறுவது உறுதியாக தெரிகிறது. அதே போல் இந்த எழுச்சி வந்து தமிழகத்தில் முழுவதுமாக இருக்கிறது என்று தான் நான் கேள்விப்படுறேன். இந்த எழுச்சி வந்து இன்னும் பரவி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வெகு விரைவிலே 4/5/2026 அன்று எப்போ நமக்கு ரிசல்ட் வரப்போதோ அன்றைக்கி வந்து கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்வார். திராவிட முன்னேற்றக் கழகம் அப்புறப்படுத்தப்படும். அதற்கான ஒரு ஆணையை மக்கள் பிறப்பிக்க போகிறாங்க. அந்த நாள் தான் 23/4/2026. இரட்டை இலை சின்னத்திலே அனைத்து மக்களும் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு தயாராகி விட்டார்கள் என்று தான் தெரிகிறது. கண்டிப்பாக வந்து அவங்க அந்த சின்னத்துக்கு ரொம்ப வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா எனக்கு எதிர்த்தாப்பில் நிற்கிறது வந்து தேமுதிக நிற்கிறாங்க. அதே போல் நமது விஜய் அவர்களுடைய கட்சியிலேருந்து ஒரு வேட்பாளர் நிற்கப்பட்டிருக்கார். ஆனால் எங்கே போனாலும் வந்து போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இரட்டை இலையை காட்டுறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும் தேமுதிக வந்து எப்படி எந்த காரணத்தினால் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, நிற்கக்கூடிய வேட்பாளர் யார், இதற்கு முன்பாக அந்த வேட்பாளர் எந்த பகுதியில் நின்னார், செங்கல்பட்டில் நின்று எம்எல்ஏவாக இருந்தார். அப்படி செங்கல்பட்டு எம்எல்ஏவாக இருந்து அவர் செய்த சாதனைகள் என்னத்தெல்லாம் மக்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நான் மக்கள்கிட்டே விட்டுறேன். அந்த 5 வருஷத்தில் நீங்கள் செஞ்ச சாதனைகள் பேசணும். ஆனால் சாதனைகள் பேசலை, சோதனைகள் தான் பேசுது. அப்படியான சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா நான் போகிறப்ப சொல்கிறாங்க, இதை என்னோடய கருத்துன்னு சொல்கிறத விட மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, போகிற இடத்துலலாம் நீங்கள் வந்து போனீங்களே தேமுதிக அவர் நிற்கிறாரு, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம உங்களை போல் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது இந்த முடிவை வந்து நான் சொல்கிறத விட மக்கள் சொல்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு காரணமே திமுகவை எதிர்த்து, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை எதிர்த்து, அவங்களுடைய வாரிசு அரசியலை எதிர்த்து அப்படி தான் நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சியை ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறம் அது எந்தெந்த மாதிரிலாம் பேசுனாங்க, அது எப்படிலாம் வசைப்பாடினாங்க, எப்படியெல்லாம் வந்து அந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்களை வந்து எந்தெந்த மாதிரிலாம் தாக்கி பேசுனாங்க அப்படின்னு தெரியும். அதெல்லாம் விடுங்க. அதை விட்டுட்டு நமது அந்நியார் அவர்கள் வந்து இப்போது கடந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்பாக கூட மிகவும் கடுமையாக மிக கடுமையாக அவங்க வந்து இந்த மாதிரி வார்த்தை பிரயோகம் இல்லாமல் கூட பேசியிருக்கலாமோ என்னமோ, நாளைக்கு கூட்டணிக்கு போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றிலாம் இல்லாமல் வார்த்தை பிரயோகத்தை அம்புகளாக தைத்து அப்படியெல்லாம் பேசி தமிழக மக்களுடைய மனசுகளில் ஈட்டியாக பாய்ஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சகோதரர்களே விரும்பாத அளவிற்கு அப்படி பேசிட்டு இன்றைக்கி வந்து திடீர்னு ஒரே ஓவர் நைட்டில் வந்து ஷிஃப்ட் ஆகி இல்லை இப்போ அவர் தான் வரணும்னு சொல்கிறத தமிழக மக்கள் எப்படி பார்க்க போகிறாங்க? அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் இதற்கு முன்பாக செங்கல்பட்டில் நின்னது என்ன சர்வீஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். பட் நான் ஒரு உத்தரவாதத்தை இந்த மக்களிடத்திலே, பல்லாவரம் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களிடத்திலே ஒரு உத்தரவாதத்தை கண்டிப்பாக கொடுப்பேன். நான் உண்மையாகவும் உளப்பூர்வமாகவும் மக்களாக மக்களுடைய உறுதுணையோடு அவர்களோடு இணைந்து இந்த பகுதியை முன்னேற்றுவதற்கு என்னாலான அனைத்து முயற்சிகளையும் செய்து கண்டிப்பாக இந்த பல்லாவரம் தொகுதியை தமிழகத்திலேயே முதல் தொகுதியாக முன்னேறிய தொகுதியாக மாற்றி காட்டுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் செய்வேன். அப்படி செய்வதற்கு கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார். நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நமது நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சி இருக்கிறது. மத்தியிலிருந்து நமக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் வேணுங்கிற அமௌண்ட்டெல்லாம் வர்றதுக்கு, ஃபண்ட்ஸ் வர்றதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அப்போ மத்தியிலும் வந்து நம்மளுடைய ஆட்சி இருக்கும், மாநிலத்திலையும் நம்மளுடைய ஆட்சி இருக்கும். அப்போ தமிழகத்தை முன்னேற்றுறது ரொம்ப ஈஸி. அதுவும் இந்த பல்லாவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நுழைவாயில் ஆஃப் தமிழ்நாடு. அப்படி இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை நம்மளால் செய்ய முடியும். மக்களிடம் எக்கச்சக்க குறைகள் இருக்கிறது. ரோடு போடலைன்றாங்க, தண்ணி வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க, சுகாதாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க, பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த 5 ஆண்டு காலம் உண்மையிலேயே இங்கே வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காங்களா, ஆட்சி நடத்துறதுல என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற பெரிய கேள்வி வருது. நான் குறை சொல்வதை விட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்கின்ற வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கிறேன். நான் கவர்ச்சிக்கு செல்லவில்லை. கவர்ச்சியை நினைத்து மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கவர்ச்சி இல்லை, வளர்ச்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் பாலிடிக்ஸில் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் ஹவ் கம்.
யங்ஸ்டர்ஸுக்கு தெரியும் எப்படி பண்ண போகிறோன்ட்டு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நான் வந்து 28 ஆண்டு காலமாக வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில், பல்லாவரத்தில், தாம்பரம் போல கோர்ட்டுகளில் வந்து பணியாற்றி கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் அவங்களும் வந்து கட்சிக்காரர்களுக்காக போராடி வாதாடி அவர்களுக்கு வந்து உரிமையை பெற்றுக் கொடுத்துருக்கிறேன். அதே போல் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பல்லாவரம் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த வாக்காளர் பெருமக்கள் முதல் தொகுதியாக இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு அவர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பார்கள் என்று நம்புகிறேன். அப்படின்னா நான் என்ன செய்யணும், பல்லாவரம் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் வந்து அவங்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த வாக்குகளை தமிழகத்திலேயே அதிகப்படி வித்தியாசத்திலே வந்து வெற்றி பெற செய்வதன் மூலமாக இதை மாபெரும் அங்கீகாரத்தை எனக்கு அளித்து விட்டார்கள் என்று தான் அது புரியும். அதனால் நான் பல்லாவரம் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்களுடைய பொன்னான வாக்குகளை வீணடித்து விடாதீர்கள். வெற்றி பெறக்கூடிய உளப்பூர்வமாக இருக்கக்கூடிய இந்த கட்சி சார்ந்த இந்த இரட்டை இலை சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை அளித்து விட வேண்டும். ஏன் சொல்கிறேன்னா, எது வெற்றி பெறப்போதோ அந்த கட்சியில் போடணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிரணியில் இருக்கக்கூடிய தேமுக திக வந்து அவங்க விமர்சன சின்னத்தில் போட்டிடுறாங்க. அவங்க ஆட்சி அமைக்க போகிறது இல்லை. ஆட்சி அமைக்க போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அண்ணா எடப்பாடியார் தான் சீஃப் மினிஸ்டராக இருக்க போகிறார். அந்த சூழ்நிலையில் அந்த வாக்கை நீங்கள் வீணடிக்கக்கூடாது. வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதிக்கு, ஒரு வேட்பாளருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை எல்லாம் நீங்கள் அளிக்க வேண்டும் என்று இந்த தேர்தலில் உங்கள் மூலமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நான் கண்டிப்பாக அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுள் ஒருவனாக, உங்களுக்காக உழைப்பவனாக, உளப்பூர்வமாக, உண்மையாக இருப்பேன் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்கிறேன். அதனால் நீங்கள் அனைவரும், தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும், பல்லாவரம் தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட சின்னமாம், புரட்சித் தலைவி அம்மா கண்ட சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே அளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே பல்லாவரத்தில் என்னையும், தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவர்களையும் கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு விடிவு காலத்தை கொண்டு வர வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய சின்னம் இரட்டை இலை, நம் சின்னம் இரட்டை இலை, மக்களின் சின்னம் இரட்டை இலை, தாய்மார்களின் சின்னம் இரட்டை இலை, பெண்களின் சின்னம் இரட்டை இலை, இளைஞர்களின் சின்னம் இரட்டை இலை. நம் அனைவரும் போற்றி பாராட்ட வேண்டிய முக்கியமான சின்னம் இரட்டை இலை. மாற்றத்திற்கு வேண்டுமென்றால் இரட்டை இலையில் சின்னத்தில் வாக்களியுங்கள். இன்றைக்கு திமுக அலை கிளம்பிவிட்டது. திமுக அலை ஓய்ந்து இரட்டை இலை மலர்ந்து விட்டது. அதுக்கு அறிகுறி தான் தெரிந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒப்பீனியன்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஒப்பீனியன் போல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரவல்ல மாபெரும் சக்தியாக இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து இன்றைக்கி மாறிட்டு வராங்க. இப்போது சென்ற இடத்திலெல்லாம் சிறப்பு கூட்டம் அதிகமாக வருகிறது. மக்களுடைய பேரலை அவரிடத்திலே வந்து அவருடைய நெஞ்சத்திலே இரட்டை இலையாக தைத்திருக்கிறது. அதனால தான் அண்ணன் அந்த நெஞ்சில் வச்சிருக்கிற 2 இலை வந்து அவருடைய மனசில் மக்கள் தைத்திருக்கிற அந்த இலை, அதுதான் அதை காமிக்கிறதுக்காக தான் அண்ணன் வந்து அந்த 2 இரட்டை இலையை வச்சுருக்காங்க. அதனால் மக்கள் அனைவரும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.